மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. வாடி வாடி சண்டைக்கு வாடி, இன்னைக்கு நீயா நானு பாப்போம். அடவையால சீவிரியா என்ன என் கையில புளியங்கவா பறிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒன்ன சீவிடுவேன் பாத்துக்க. வாடி இன்னைக்கு மோதி பார்க்கலாம். ஏய் போப்புண்டி, இன்னைக்கு நீயா நானு போப்புண்டி. டென்ஷன் படுத்தாத, என்ன குலக்காரன மாத்திர சொல்லிட்டேன். குரங்கு என்னடி பண்ணுவா, என்னடி பண்ணுவா? ஐயா ரெண்டாவது போட்டுங்க, ஒரே தட்டி கீழே போடுங்க. முத அவளை போட சொல்லு. கீழே போடுறா, முதல்ல கீழே போடுங்க. இங்க சந்தோஷமா இருக்குன்னு வந்திருக்கு, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். ஊருக்குள்ளதான் எப்ப பார்த்தாலும் கத்தி கம்மா நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழவே இல்லைன்னு தான் இங்க கொண்டு வச்சிருக்குது. இங்க வந்து கத்திட்டு இருக்கா பாருங்க. நான் சாரன் அடிச்சா இவளுக்கு என்ன? ஏண்டா ஓ என் தம்பி கிட்ட விளையாடுறதுக்கு நான் இவ கிட்ட நொட்டிட்டு தான் நான் விளையாடணும் வாங்கும். பொம்பளைங்க கிட்ட வார்த்தைய பார்த்து பேசு. ஏனே பொம்பளைங்க கிட்ட தான் வார்த்தை நிதானமா பேசணும். ஏனே இவெல்லாம் பச்சாரினே பச்சாரி. முதல்ல கீழே போடு. போட முடியாது. இங்க பார், இங்க சந்தோஷமா இருக்குன்னு வந்திருக்கு. தெரிஞ்சா தெரியாமல எங்க வீட்டாளுக்குள்ள நீ காப்பாத்துன, அதனால என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வெடல பாத்துக்கிட்டு இருந்த டென்ஷன் இவன் என்ன பண்ணான்னு மட்டும் நீ கேளு, அதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட கோபப்படு. நான் தேவையில்லாம கத்தி தூக்குறவா கிடையாது. அப்படிங்க என்ன நடந்தது? நீ கத்தி தூக்கிட்ட. நாங்க 5 நாள் சந்தோஷமா இருக்கணும், கோபப்படுத்தினால அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். டென்ஷன் அவன் என்ன பண்ணான்னு மட்டும் பத கேளு. நான் என் தம்பி கிட்ட அடிச்சு விளையாடுவேன், பிடிச்சு விளையாடுவேன். இவளுக்கு என்ன? ஏன்னா நாம என்ன புதுசா விளையாடுவோம்? நானும் சாரனும் எப்படி விளையாடுவோம், நானும் தவிர எப்படி விளையாடுவோம். இவளுக்கு என்ன வந்தது? வேண்டாம் முழுசா கேளு. அவன் அண்ணன் தம்பி ஆம்பளை பையில விளையாடுதானுங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க என்ன ஒரே இடத்துல உட்கார முடியும்? அவனை மட்டும் விளையாடிட்டு போறானுங்க, உனக்கு என்ன? அவன் எங்க விளையாண்டான் மட்டும் கேளு. என்ன நான் சாரன் கிட்ட தான் விளையாண்டேன். அவன் சாரன் கிட்ட தான் விளையாண்டுருக்கான். அங்க சாரன் மட்டுமா இருந்தா என்ன பண்ணான்னு தெரியலையே. என்னமோ பண்ணிருக்கானே. இல்ல இவ இருக்கு இப்படி கத்த போறா. என்ன பண்ணா? என்ன என் மேல சந்தேகப்படாத, நானும் சாரன் மட்டும் தான் விளையாண்டோம். இவளுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா ஐயா அம்மா ஐயா தாடிக்காரா எவய பல்லலாம் போச்சே. பாவி பைய எப்படி எட்டி மிதிச்சு ஏ தாயே என் பல்லலாம் உளுந்து போச்சே. வந்து நின்னது ஒரு குத்தமா. எனக்கு ஒரு இடத்துல கடப்பு கிடையாது. காலை நேசிட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன். பேசாம செவனேன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? அம்மா ஐயா அடிக்கிது குளிரு, தூக்கி போட்டு அடிக்கிது குளிரு. ஆத்தி சபாக்கல்ல ஏறி விட்டுருக்கு. ஆத்தி ஓவரா போய்கிட்டு இருக்கா அவளுக்கு. நான் கிடப்பு தெரியாம இவ வேற நேரங்காலம் தெரியாம நம்மள இப்ப ஓட்டுவாவல. இப்ப என்ன பண்ண? காட்டிக்க கூடாதுப்பா, நாம பட்ட காயத்தை வெளியில காட்டிக்க கூடாது. நான் 18 வயசு பட்டாம்பூச்சி, ரெக்க கட்டி பறக்க துடிக்கும் பருவ கச்சி. சபாக்கா நான் சொல்லுதேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க. என்னடா இவ இப்பெல்லாம் சொல்லுதாலே நினைச்சு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க. ஏதோ நான் பொறாமையில சொல்லுதேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டாதீங்க. நான் சொல்றது பார்த்தா பொறாமையில சொன்ன மாதிரி தான் இருக்கும், ஆனா பொறாமெல்லாம் கிடையாது. நீ சொல்லுடி, நீ சொல்லி. இப்போ எதையும் தாங்கும் இதயத்தோடு தான் நான் இருக்கிறேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி மூடு. சபாக்கனிக்கு நான் ரொம்ப கடுப்பேத்தி பாப்பான்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. நம்ம பொறாமப்படுறத வெளியில காட்டிக்க கூடாது. நீ சொல்லிட்டி. இல்லக்கா அது வந்து ரொம்ப ஆடாதக்கா, சரியா? ஏன்டி? இல்லக்கா ரொம்ப ஆடாதக்கா, ஏன்னா அப்படி ரொம்ப ஆடக்கூடாது. ரொம்ப ஆடுனா அது நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. அங்கே பொறாமை கண்ணில் தெரிகிறது. அப்படிலாம் இல்லக்கா, நிஜமாதாக்கா.
நினைப்பேன், அதான் சொல்றேன். இல்லக்கா ரொம்ப ஆடப்படாது, ரொம்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரொம்பலாம் ஆடப்படாதுக்கா. சொல்லுவாக்கா, அதான் நான் சொல்லுதேன். இப்போ நீ ரொம்ப ஆடுத, இப்போ நீங்க வந்து 18 வயசுலாம் கிடையாது. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு ஏதோ இப்பதான் புதுசா கல்யாணம் முடிஞ்ச மாதிரியும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, அதான் நல்லா இல்லக்கா பாக்கிறதுக்கு. அப்படிலாம் செய்யக்கூடாதுக்கா. அடி நீதானா அந்த கோயில் போங்க போங்க, வெக்கமா இருக்கு. தீ சுட்டதடா, கை விட்டதடா, இதயமே இதயமே, இதுக்கு மேல தாங்க முடியாதே, இதயமே இதயமே. அடி நீதானா அந்த கோயில். ரெண்டு பேரும் சேர்ந்துல என்ன சோதிப்போ போலுக்கு. நான் இப்ப என்ன பண்ணேன்னு தெரியலையே. எனக்கு வேற பொறாம வருமா ஏகப்பட்டது. இப்ப என்ன பண்ண? யார் வீட்டு வண்ண கோயில்? பிரேம் வீட்டு பொன்மயில். ஐயோ ஐயோ, ஏன் தாய் எனக்கு பொறாம உச்சிக்கு வருதே, என்னால முடியலையே. இப்ப பல்லு வலியை விட விபரத்துல பாடுதான் எனக்கு பெரிய வலியை கொடுத்துரும் போலுக்க. ஏன் தாய் ரொமான்ஸ்ல பண்ணுதாவ. அடி நீதானா இந்த பிரேமு கோயில். ஆமாங்க தங்கமயில். செபாக்கா செபாக்கா சொல்லு. ஐயோ ரொம்ப என்ன சாதிக்கல. நல்லவே இல்லக்கா, இதெல்லாம் நல்லவே இல்லக்கா. இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுக்கா, இதெல்லாம் நல்லது இல்லக்கா. கூடாரம் சும்மா கிடக்கு, காத்தும் ஜில்லு ஜில்லு அடிக்கு. ஜபா, கூடாரத்துக்குள்ள என் துண்டு இருக்கும், எடுத்து கொடுக்க வாயா. இதுக்கு மேல இங்க நின்னோம்னா அவ்வளவுதான். ஜபாக்கா இது நல்லவே இல்லக்கா. மூடிக்கிட்டு போட்டி ஜபாக்கா, பொத்திக்கிட்டு போட்டி. ஜபாக்கா எனக்கு பல்லு வலி ஜபாக்கா. எங்க கூடாரத்துல துண்டு இருக்கு ஜபாக்கா, எனக்கு பல்லு வலி ஜபாக்கா. ஆமா, கூடாரத்துக்குள்ளதான், வா எடுத்து கொடு. நீங்க முன்னாலே போங்க, நான் பின்னாலே வாரேன். என்னதான்டா நடந்துச்சு? எதுக்கு ரெண்டு பேரும் எலி முடியுமா சண்டை போட்டு இருக்கியா? இது நம்ம இங்க எதுக்காக வந்தப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அண்ணே, நான் நம்ம தம்பி கூட தான் விளையாண்டேன். நான் தம்பி கூட விளையாண்டா இவளுக்கு என்னன்னு நான் கேட்க. என்னது நீங்க விளையாண்டியலா? ஆமா, உனக்கு இந்த காயம்? காயம் இல்ல, அந்த மாமாவால ஏற்பட்ட படும் காயம். கேளு, அவன் என்ன பண்ணான்னு கேளு. ஒட்டுமொத்த பொம்பளை மேலே கை வச்சிருப்பான் போலுக்க. துறன பொடி மேல கை வச்சிருக்கா. என்ன சும்மா சும்மா என் மேல பழிய போடாதே. அவளுக்கு எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீ இங்க மட்டும் தான் கை வச்சு நினைச்சேன், அங்கேயே கை வச்சிருக்க. என்ன அவளுக்கு நடந்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன நடந்துச்சு? என்ன, நான் நம்ம தம்பி கூட தான் விளையாண்டேன். ஏ ராணி, அலெக்ஸ் மாமா என்ன பண்ணா? என்ன சந்தேகமா பார்க்காத, நான் மிதிச்சது சாரண. இங்க பாருங்க, கரெக்ட் பண்ணாட்டி எது சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க சொல்லிவிட்டேன். கையில என்ன இருக்குன்னு பாத்துக்க. நீ சாரண மிதிச்சா துறனை பொண்ணுட்டிக்காண்டா அவ்வளவு பெரிய காயம் இருக்குது. நல்லா கேளுங்க. நீ என்னையும் சந்தேகப்படுறியானே? என்ன ராணிக்கிட்டே கேளுனா நான் யார மிதிச்சேன் பண்ணு? நான் மிதிச்சது சாரண. அப்ப எப்படி ராணிக்கு காயம் வந்தது? அது எனக்கு தெரியாதுண்ணே. அவங்கிட்ட முழுசா கேள்வி சொல்லிட்டேன். ராணி, இவன் தான் சாரணால மிதிச்சேன்னு சொல்றான். சாரணத்தான் மிதிச்சாவ. அப்போ அலெக்ஸ் மாமான்னு சொன்னா? ஆமா, இந்த காயத்துக்கு காரணம் அலெக்ஸ் மாமா தான். ஆனா அவன் எட்டி மிதிச்சது சாரண தானே? ஆனா சாரண விழுந்தது கருப்புசிங்க மாமா மேல இல்ல. அப்பாவுமா? அப்பாவுமா? ஆமாண்ணே, ஆமாண்ணே. வா டேய், என்னதான்டா பண்ணி தொலைச்ச? ஏன்னா நான் தெளிவா சொல்றேன், நான் சாரணை தான் வெட்டிட்டு போனேன், சாரணை தான் அடிச்சேன். இங்க நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு தெளிவா குழப்புறான். கையில என்ன இருக்குன்னு பாத்துக்க. ராணி, அவன் எட்டி மிதிச்சது சாரண் மாமாவதா. ஆனா பொத்தடி இக்கிரி விழுந்தது நாங்கல்லாம். என்ன சொல்லுதா? ஆமா, இதே மாதிரி தான் நின்னுக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நானா, அதே மாதிரி ரெண்டாவது அலெக்சாண்ட்ராவா, மூணாவது உங்க இடத்துல கருப்புசிங்க மாமாவா, நாலாவது கருப்புசிங்க மாமா தோல்ல நம்ம சாரோனே. சாரோனே கருப்புசிங்க மாமா தோல்ல சாஞ்சிருக்க, கருப்புசிங்க மாமா அலெக்சாண்ட்ரா தோல்ல சாஞ்சிருக்க. ஐயோ, அலெக்சாண்ட்ரா என்ன பத்தி மறைக்கால. என்னது? அப்போ அலெக்சாண்டர் தோல்ல சாஞ்சிருந்தாங்களா? இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? என்ன
நான் சாரனை தான் மிதிச்சேன். ஆனா சாரன்னா அப்பா மேல விழுந்தான். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அக்கா நீ இவ்வளவு நேரம் அதை சொல்லாம நான் மிதிச்சது சாரனை சொல்லிக்கிட்டு இருக்க. நான் யார மிதிச்சேன்னா அதுதானே சொல்ல முடியும். சரி விஷயத்த சொல்லு. அண்ணே நான் மிதிச்சதே சாரனை தான். ஆனா அவன் அப்பா மேலதான் விழுந்தான். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அப்படின்னா அப்பா அலெக்சாண்டரா மேல விழுந்திருக்காரு. போடா பார்த்துருக்க வேலையை பாரு. இவ்வளவு சும்மா விடப்படானே. அதை கொஞ்சம் கொண்டாய வேண்டானே. ஓடி சொல்லிட்டேன். அப்பா அலெக்சாண்டரா மேல விழுந்தாரா? சரி 10 மணிக்கு பொங்கல் வைக்க போறாங்களா? கிளம்பு. சரி. இதை என் தம்பியை நான் எப்படி கண்டுபிடிக்க? இவனுக்கு 3 பேரும் கருப்பசிங்கத்தோட பிள்ளைங்க. மிச்சம் இருக்கிறதான் கண்டுபிடிக்கணும். யாருன்னே தெரிய மாட்டேங்குது. சரி கிளம்பி வா. சரி. அட துறப்பண்ணி கணத்துல காயமே இல்ல. காயமே இல்லையா? இருந்துச்சா? அதுதான் சொன்னேன். துறப்பண்ணி கணத்துல காயமே இல்லையா? இவர் ஒரு திமிச குழப்பா இருப்பா நம்மள. நானே அடிபட்டிருக்குன்னு இருக்கேன். அப்போ துற கடிச்ச காயம் இல்லையா? இவ்வளவு ஒருத்தர். அலெக்ஸ் மாமா சாரன் மாமாவை எட்டி மிதிக்க, சாரன் கருப்பசிங்க மாமா மேல விழ, கருப்பசிங்க மாமா அலெக்சாண்டரா மேல விழ, அலெக்சாண்டரா கருப்பசிங்க மாமா அப்புறம் சாரன் பைய எல்லாரும் ஏன் மேல விழ. என்னது கருப்பு சிங்கம் அலெக்சாண்டரா மேல விழுந்தானா? இவர் என்னமோ யோசிக்கிறாரு. என்ன சண்டியர் தனியா சுத்துற மாதிரி இருக்கு. வாய்ப்பு இல்லையா? என் ஒய்ஃப் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. பாவி பையன் என்கிட்ட கூசாம சொல்லுதான் பாரு. கூச்சப்பட்ட 3 பிள்ளை பெக்க முடியுமா? இவங்கிட்ட வாய் கொடுத்தா நான் தான் அசிங்கப்பட்டு போகணும். நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. இல்ல கேட்டாலும் நான் அதை சொல்லுவேன். இப்ப ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அடுத்து உள்ள போனோம். குடும்பமாடா நீங்க? இவர் மாமனாரா இவன் மருமகனா? அலெக்சாண்டராவையே தலைதறிக்க ஓட வச்ச பெருமை இவங்களுக்கு தான் வந்து சேரும். இதெல்லாம் கம்மி. இதை விட அதிகமாவே பேசுறவ இவன் இதுக்கே அலறி அடிச்சுட்டு ஓடுதா? போடா போ. இல்ல அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். கடுப்பேத்தாம போயிரு. மாமா அடுத்து ரெட்டப்புல இருக்குமா எனக்கு ஒத்தப்புல இருக்குமா? கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்க பாப்போ. ஏய் 3வது வரதுக்கே 2 மாசம் இருக்குடா. பாடா படுத்தாத. ஓ அப்படியா? சரி சரி. இல்ல அடுத்து எனக்கு கட்டாயமா ரெட்டப்புல தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் மாமா. உனக்கு பிறக்கிறது எல்லாமே ரெட்டு தான்டா. இது ஒண்ணுதான் ஒத்த போதுமா? தேங்க்ஸ் மாமா. ஆனா ஒண்ணு மாமா பாயம் புடிதான் உங்க பொண்ணு. எனக்கு வெக்கமா இருக்கு. நான் வாரேன். பாவி பைய என்னை எப்படி வெறுப்பேத்திட்டு போறான் பாரு. மானத்தை வாங்கிக்கிட்டு நிக்குதே, நான் எங்க போய் இதை சொல்ல? பாக்கியம் பாக்கியம். பொசா மூட்டிட்டு அலையாதியா. குவா வந்து போய் எனக்கு சொல்லிட்டேன். என்ன காலம் போன காலத்துல உங்களுக்கு வாலிபம் தூக்கி அடிக்குதானே கேட்க? பாக்கியம் இது பாக்கியம். மரியாதை போயிருந்தா எனக்கு கண்ணை சொட்டிக்கிட்டு வந்து நான் சேர்த்து தூங்கணும். அதான் சொன்னேன் தூங்குமா. எட்டி பாக்கியம் எட்டி பாக்கியம். இந்த மனுஷன் எனக்கு ஏவிலா விட்டுருக்கு. இங்க பாருங்க எனக்கு கேவல படுத்தாரிய போங்க. இங்க யாருமே இல்லட்டே. தனித்தனி கூடாரம் கொடுத்துருக்கதே சின்ன ஜெசலுக்கு. பேரம்பை சேர்த்து நமக்கு இல்ல. இங்க பாரு நமக்கு சேர்த்தா கூடாரம் கொடுத்துருக்குன்னா நீ ரொம்ப பேசாத. எட்டி பாக்கியம் பாக்கியம். அம்மா என் ஆவி ஜீவனலா இன்னைக்கு வாங்குத. என் மருமக்கமாரெல்லாம் இதை கேட்டாலும் நான் முகத்தை கொண்டு எங்க கொண்டு வைப்பேன்? எங்க இப்பதான் உங்க பேரன் ராஜா இன்னோடு சுத்திட்டு அலைஞ்சான். அவன் கிங்ஸின் பத்த 2 இங்கதான் சுத்திட்டு வந்துச்சு. ஏன்னா அசிங்கப்பட்டு விடாதீங்க சொல்லிவிட்டேன். பாக்கியம் எட்டி பாக்கியம். இவனா எமோ எமோ. ஐயோ இந்த பயவிலே வந்திருக்கான். ஐயோ அப்ப பண்றதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன கேவலப்படுத்திட்டு போயிருவானே. தூங்குன மாதிரி நடிச்சிருவான். எடி பாக்கியம் எடி பாக்கியம். எடி பாக்கியம் அடுத்துல தூங்கிட்டாங்க. எடி தூங்காத. நாங்க வந்து கூப்பிட்டு இருக்கோம்ல. ஏ பா இந்த மனுஷன் எனக்கு ஏவிலா விட்டுருக்கு. எப்போ இரமல. எடி பாக்கியம் எடி பாக்கியம். எடி அதுக்குள்ளே தூங்கிட்டா. எடி தூங்காத. நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம்ல. கோத்த கலப்பிட்டு போயிடாதீங்க சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்துடும். இல்ல உனக்கு ஏம்ல கோவது? நான் ஏன் முன்னாடி கூப்பிட்டா? அது ஏன் அம்மா இப்படியே சொல்லி சொல்லி ஒரு தம்பி பாப்பாக்கு வழி இல்லாம பண்ணிட்டீல நீ. எப்பா சரி சரி சரி. இல்ல அந்த கூட்டத்துல யாராவது பாத்துட்டாமா போமா. ஓ நான் சின்ன பையன் நினைச்சு நீ ஏமாத்தி விடுதிய. அப்பெல்லாம் ஒண்ணு முடியாதுன்னு தெரியும். டைரக்டாவே தான் சொன்னேன். இல்ல அந்த கூட்டத்துக்கு போல. எதுக்கு நான் எதுக்கு போனோம்? ஐயோ ஒரு விவசாய கட்ட பையா. பாக்கியம் எடி பாக்கியம். அது ஏன் அம்மா? இல்லது ஏன் பொண்டாட்டில? அது ஏன் அம்மா? அதெல்லாம் முடியாது. போ போ. ஏ பாக்கியம்
பாக்கியம் எடி பாக்கியம் அடிச்சே ஓடின்னு சொல்லிட்டேன். என்ன சாரணி அங்க பெரிய வச்சுனவன் நின்னா மாதிரி அங்க போடா. போக முடியாது. இவனும் குடும்ப குட்டியோட வாழ மாட்டான், நம்மளையும் வாழ விட மாட்டான். அது என் அம்மா. அதுக்கு என்னல இப்போ நீங்க அம்மா கிட்ட சேரக்கூடாது. ஏழு அது எவ்வளவு ஏன் முன்னாடி கூட சேரக்கூடாதுன்னு சொன்னது. ஐயோ மானத்தை வாங்குதல ரெண்டும் சேர்ந்து. ஏமா அப்பா கூட சேராதீங்கம்மா. ஓடட்ட அடிச்சு விட மத்திட்டாரா ராஸ்கலே. ஏன் புருஷன் கூட சேரக்கூடாதா? அது எப்படி நீ சொல்லலாம்? அப்படி சொல்லிடியா பாக்கியம் என் பொண்டாட்டி. பத்தியல இதை என் பொண்டாட்டிங்கிறது. ஏமா அப்பா கூட சேராதம்மா. ஏன்னா நான் எதுக்கு என் புருஷன் கூட சேரக்கூடாது? சேரக்கூடாது. ஓடட்ட அடிச்சு விட மத்திட்டா ஓடி ராஸ்கலே. அது ஏன் அம்மா. இவன் அம்மா உனக்கு குத்திரைக்கு கொடுத்துட்டேன் பாரு. அது என் பொண்டாட்டில. இல்லே நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா என் பொண்டாட்டி உங்ககிட்ட பேச மாட்டா தெரியுமில. சொல்லுவி எல்லாம் ஆளை பார்த்துட்டு எம்போ வாங்க மேடம் அந்த சைடு போவோம். மரியாதை ஓடி பிடிச்சுக்கிட்டேன். எந்த சைடு போனா? அப்படி சொல்லி டாங்க பொண்டாட்டி பாக்கியண்டா. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருங்க, நான் அப்பா சொல்லி கொடுக்க. என் தம்பி பச்சை கொடி கட்டா அப்படின்னுட்டான். நான் இப்பவுமே போய் கேட்டேன். இங்க பாருங்க தம்பிக்குமே சொல்லி ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் சொல்லிவிட்டேன். ஏமா அப்பா கூட சேர கூட சொல்லிட்டேன். வெறுப்பேத்தனா உண்மை சொல்லி கட்டுக்க வேண்டி அவனை வெட்டியா சுத்துவான், என்னையும் வெட்டியா சுத்த சொல்லி கேட்க. இவனு திருப்பதுக்கு ஒரு வழி இருக்கு தெரியுமா? இவனை திருத்ததுக்கு வழி இருக்கா? என்ன வழி? இங்க பாரு, நாம சாரனுக்கு ஒரு தம்பி பாப்பா ரெடி பண்ணு வச்சுக்கைய, கண்டிப்பா எனக்கு ஒரு வாசம் வந்துடும். நம்ம அப்பாவே ஒரு சிங்கக்குட்டி பெத்துட்டாரு, நம்ம இப்படி இருக்கோமேனு அவனும் ஒரு சிங்கக்குட்டி பெத்துருவான். எப்படி ஐடியா? சுத்தி வளைச்சி உங்க தேவை நீங்க நிறைவேற்ற பாக்கிய. என்ன பொச முடி தலையில கேட்க? காலம் போன காலத்துல தம்பி பாப்பாவான். எனக்கு என்னடி வயசாகி போச்சுது? எனக்கு என்னடி வயசாகுது? காலம் போன காலத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா. பாரு அத்தான பாரு, அத்தா எப்படி இருக்கான் பார்த்து அம்மன் இருக்கானா? இங்க இருக்க இடிதடி பிள்ளை எனக்கு சண்டைக்கா சொல்லி பார்ப்போம். எவனாவது எனக்கு நிக்க முடியும்? ஆமா ஆமா நல்லதா இருக்கிய. கள்ளி அதெல்லாம் உள்ளுக்குள்ள விரும்புதுன்னு தெரியும். என்ன கள்ளி வெக்கப்படுதா? பேரை பத்தி எடுத்துட்டோமே அப்படின்னு வெக்கம் வருது. அதனடி மரியாதை போயிருங்க சொன்ன. ஜாஸ்தியே இல்லாம பேசிக்கிட்டு. பாக்கியம் எட்டி பாக்கியம் ஒத்தக்கட்ட பயிலா இருக்குது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தெரியுது. இது எத்தனை நாள் உள்ளுக்குள்ள கிடக்கணும்? போர் அடிக்குதா உமக்கு? இந்த காட்டுக்குள்ள போர் அடிக்குது. ஒரே இடத்துல எத்தனை நாள் படுத்து கொடுத்து கிடக்க? அதுதான் நமக்கு கொடுத்துருக்க கேமு. எவன் எப்படி பொத்திக்கிட்டுக்குள்ள கிடக்காங்கதான் கேமு. விளையாடணும். இந்த டாஸ்க்ல ஜெயிச்சே ஆகணும். அதுவும் சந்தோஷமா இருக்கணுமா. 2 நாள் தான் நல்லா இருக்கும் காட்டுக்குள்ள. இன்னும் 4 நாள் கிடக்க இந்த டாஸ்க் முடியாதுக்கு. ஊருக்குள்ள இருந்தோம்னா ஒரு நாள் ஒரு நொடி மாதிரி போயிட்டு, காட்டுக்குள்ள ஒரு நாள் கிடக்கும், ஒரு வருஷம் அந்த மாதிரி கிடக்கு கிடக்குமா. நம்ம நேத்து தானே வந்தோம். எனக்கு என்னைக்கோ வந்த மாதிரியே ஃபீலா இருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கு கடையில இனிமே தானே இருக்கு. அது சரி, நீதான் மலேசியால செல்வ சரிப்பா பணத்திலே போறான்னு இருக்கிற, ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம்ல. ஏன்டா அப்ப நீ ஏன்டா முடிக்கல? என் முகர கட்டிய பாரு. எந்த ஆங்கில ஒரு பொண்ணு என்ன நம்புவா? இல்ல நான் பக்கத்துல போறதுல சம்மதிப்பாளா? ஐயோ அம்மா அரக்கை சாத்தான்ட்டு ஓடிடுவா. சாத்தானா? ஆமா இசைப்போல முதலைக்கு என்ன பார்த்தனைக்கு அப்பதானே சொல்லிச்சு. அவதான் கணிச்சு அப்படியே சொல்லுவா. இந்தா வருதுல நம்ம என்ன ஒண்ணு. நாம முடியாம கண்ணு தண்ணியா கிடக்கும். முடிஞ்ச இவன் சும்மா கிடக்கான். அவருக்கு வீரப்ப அதிகம் அப்படின்ட்டு சாரனே போங்கண்ணே. நானே கோவத்துல இருக்கேன். இல்ல அலெக்சாண்டரா கொலை வெள்ள உங்க தேடிட்டு கிடந்தா தேடுவா ஆளை பாத்துக்கிட்டு தேடுவா. இல்ல சமையல் வேலை முடிஞ்சதா? அப்படி நடந்துகிட்டே இருக்கு. அது என்னமோ தெரியல, ஊருக்குள்ள இருந்தா பசியே கிடையாது. இங்க அவ்வளவு பசிக்குத. அண்ணி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெடி ஆயிரும். அது தெரியல, நீ எவ்வளவு கோபம் வந்த? இல்ல எங்க அப்பா வாங்க. இது உங்க அப்பா நீ கோபப்படுத்திட்டாவளா? எனக்கு தம்பி பாப்பா வேணுமா? நான் கேட்டேனா? இல்ல நீங்க எல்லாம் பண்ண வேண்டியதை பண்ணுனா அவர் என்ன அந்த முயற்சி பண்றாரு? என் கோவத்தை கலெக்டர் கூட சொல்லிட்டேன். ஏண்டா அவருக்கு தம்பி பாப்பா தான், உனக்கு ஏன்டா கோவம் வருது? தம்பி பாப்பாங்க எனக்கு இந்த வயசுல எனக்கு தம்பி வந்தா ரொம்ப லட்சணமா இருக்கும். இல்ல இவனை வளர்க்க போறான்னு நான் கேட்க. இல்ல இவனை வளர்க்க போறான்னு நான் கேட்க. அப்போ பெத்தாருன்னா அவர் வளர்க்க போறாரு. இந்த பாருங்க யாராவது சப்போர்ட் பண்ணி எனக்கு கோவத்தை சொல்லிவிட்டேன். இல்ல இவனுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்க. ஏன் இவனுக்கு மட்டும் தம்பியான்னு கேட்க. எங்களுக்கும் தம்பி தான் வரும். எல்லாத்துக்கும் தம்பி தானடா வரும். ஆனா அப்போ வயல சோழனுக்கு தம்பி தானே வருது. இருந்தாலும் பாத்துக்க, உங்க அப்பாவெல்லாம் நம்ப முடியாது. சரியான சித்திரபுத்திர. எப்ப பார்த்தாலும் பாக்கியம் திட்டிட்டு இருக்காரு. பாத்துக்க தம்பி பாப்பா கையில வந்துடாம குவா குவா குவான்னு தம்பி நீதான் தூக்கிட்டாலும் பாத்துக்க. அது மட்டும் நடந்துடவே கூடாது. அத்து பிடிக்கிட்டு ஓடுதானா? தடுக்கிறதுக்கு ஓடுதான். இல்ல அணை போட்டு தடுத்தாலும் அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யதான் போறாரு. இவன் என்னங்க ரொம்ப மும்பரமா தடுக்கிறது கலைதான். நிஜமாவே அப்ப பத்துருவாரோ? இல்ல உங்க அப்பா போற பக்கம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. டேய் இங்க பாரு அதெல்லாம் இல்ல. என்னங்க
அவர் பத்தி உங்களுக்கு என்ன கேட்க? இல்லடா, இந்த வயசுல நாங்க அண்ணனானா நல்லா இருக்காதுல்ல. என்ன அண்ணனுக்கு ஒரு 37 வயசுனா தம்பிக்கு 1 வயசு, இவ்வளவுதானே வித்தியாசம். ஆனா ஒண்ணு, ஊர் உலகத்துல இல்லாத அதிசயம்லாம் உங்க குடும்பத்துல தான் நடக்கு. மெதுவாடு கல்லுகளை தட்டிடாம. ஏலியன் சொல்லி அம்பலத்துல யாராதுல ஓடு ஓடு மெதுவாடு. நல்லா இருமா, நல்லா இரு. ஏலியன் சொல்லி அம்பலத்துக்கு ஏறல சொல்லிக்கிட்டே இருக்க, பொத்தடின்னு வந்து கிடக்க. மகிமா அடிக்கடி பொண்ணல ஆகட்டும். மகிமா மகிமா பாத்து என்ன மெதுவா நடக்க மாட்டேன். இல்ல மாமா பரவாயில்ல, ஒன்னும் அடிக்கடி படல. எங்கேயோ தப்பா இருக்குதே. நான் என்ன பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கல, மெதுவா பண்ணு. கல்லு கிளுமா கிடக்கு, நீ பாட்டுக்கு பறந்துக்கிட்டு வர. இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிட்டு வா? நல்ல நேரம் என் மேல விழுந்த இல்லனா இங்க பாரு, முதல்ல நீல ட்ரெஸ் போடாத, ஷார்ட்டா போடு. சரிங்க மாமா. சரி ஜஸ் மாமா, நான் வரேன். இங்க பாரு, ரொம்ப அப்படி லேண்டது என்ன, வேற எதுவும் அடிக்கடி படலையே. இவன் என்ன இவ்வளவு அக்கறையா இருக்கான்? இல்லையே. ஜோசே இருடா, உனக்கு இதான் அடிக்கலாம் பண்ணல, செக் பண்ணி பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போலாமா? வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? ஐயோ மாமா, அதெல்லாம் இல்ல மாமா, சும்மா தடுமானேன், அதான் விழுந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இதே முட்டை கிட்ட இடிச்சிருந்தா எடுத்துக்காவும், பார்த்து போலாம்ல. சரிங்க மாமா, நான் வரேன். சரி பார்த்து போ. தப்பா இருக்குதே, இப்படி இருக்க கூடாத. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். சரி, எதுனாலும் கூப்பிடுனா. சரிங்க மாமா. வேற எங்கேயும் கட்டுக்குள்ள போயிடாத, பார்த்து இருக்கணும்னா. சரிங்க மாமா. என்ன ஜோசே, மகிமா மேல பாசம் அதிகமா இருக்கு? ஆமா, அவன் மேல எனக்கு அதிக பாசம் தான். என்ன சொல்ற? அன்னைக்கு இவ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் என் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். இந்த குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு வழிகாட்டியா இருந்தவா அவதானே. இசை லைவ் போட்டா, என்னால அவ எங்க இருக்கா என்ன யாதுன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இவதான் சாரோ நினைச்சு என்ன திட்டிக்கிட்டே இருந்தா. அவ என்ன திட்டல, சாரோன்னு திட்டிட்டு இருந்தா. அப்போதான் எனக்கு டவுட் வந்தது, இந்த பொண்ணுக்கு நான் யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது இல்ல. ஆனா ஏதோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒன்னாவே இருந்துட்டு திடீர்னு சண்டை போட்ட மாதிரி நடந்துக்கிட்டாலேன்னு எனக்கு டவுட். ரூம்ல போய் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன இந்த பொண்ணு தெரிஞ்ச பையன் மாதிரி நடந்துக்கிட்டாலேன்னு. அப்புறம் மறுநாளும் பார்த்தேன், அப்போதான் தெரிஞ்சது இப்படி ஒருத்தன் என்ன மாதிரி இங்க இருக்கான், அவன் நினைச்சுதான் நம்ம கிட்ட பழகிட்டு இருக்கான்னு. அப்படியேதான் ஒண்ணுனாதான் இந்த குடும்பத்தை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை மட்டும் இன்னைக்கு நான் பார்க்கலன்னு வச்சுக்க, சத்தியமா நான் இன்னும் இசையை தேடிக்கிட்டு தான் அழிஞ்சிருப்பேன். இந்த சொர்க்கத்தை காட்டினவா அவ, அதனால எனக்கு அவன் மேல ஒரு தண்ணி பாசம். வேற ஒண்ணு இல்லையா, நான் கூட கொஞ்சம் யோசிச்சுட்டேன். டேய், ஏதாவது குடிப்போமா? அதெல்லாம் இப்ப தொடரதே இல்ல, அங்க யாருமே இல்ல, மனசு வலிக்கும் அதனால ஏத்துனேன். இங்க அப்படி இல்ல, அப்பா அம்மா தம்பி மாதிரி அண்ணன் அப்பா என் பொண்ணு இவ்வளவு பெரிய சொர்க்கத்துல இருக்கேன். இப்ப எனக்கு அது எதுக்கு? அது எனக்கு தேவைப்படாது. நான் சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ வேற. நான் கேப்பையும் கோப்பட மாட்டிய, கேளு. இல்ல, நீ மகிமா மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம் காட்டுற, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமானா உனக்கு அந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்க மாதிரி தோணுது. என்னடா இப்படி பேசுற? இங்க பாரு, நான் ஒருத்த மொழிய வச்சே கண்டுபிடிக்கவன். அவன் ஆள் மனசுக்குள்ள நான் போகணும்னு அவசியமே இல்ல, அவன் நடந்துக்கிட்ட வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்பவும் உனக்கு மகிமா பிடிக்கும், வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவ கூட வாழறதுக்கு நீ ரெடியா இருக்கு, கரெக்ட்? நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உன் மேல தப்புன்னு சொல்லல, மகிமா யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ அவன் மேல ஆசைப்பட்டுட்ட, அதுதான் உண்மை. அது இப்ப யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அன்புங்க, அவ்வளவுதான். ஆனா உனக்கு மகிமாவை பிடிக்கும், எனக்கு தெரியும். இங்க பாரு, மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? டேய், எனக்கு தெரியும் உனக்கு மகிமா மேல ஒரு ஆசை. அறிவு நம்ம பேசிட்டு இருக்காத. டேய், இந்த ராஜா பாண்டிக்கிட்ட எனக்கு கன்ஃபார்மா தெரியும் உனக்கு மகிமா மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. டேய், இந்த ராஜபாண்டி பார்வை கழுகு பார்வை, பார்த்த உடனே கெஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த அலெக்சாண்ட்ராவும் இங்க யாரையோ தேடிதான் வந்திருக்கா, இல்ல ஏதோ வேலை செய்யறதுக்கு வந்திருக்கா. என்னவா இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, கண்டுபிடிக்க. இந்த ஜானு போய் அப்பவே வச்சு திருட்டு வேலை பார்க்கறானே, என்ன வேலை பார்க்கா? அப்பவே வச்சு எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி தனித்தனியா போய் ஏதோ ஒண்ணு பண்ணுவான், என்ன பண்ணான்னு தெரியலையே. யாரும் பார்க்கலையே. பார்க்கலடா, பார்க்கவே இல்லை. நீ என்ன பண்றன்னு இங்க யாருமே பார்க்கல என்ன தவிர. அப்படி என்னதான் இவன் பண்ணுதான்? இவன் திருட்டு வேலை எல்லாம் பாத்துருவானா? என்னமோ பண்ண போறான், ஆனா என்ன பண்ணுதானே தெரியலையே. கிங்ஸின் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே. பார்க்க வரேன். இல்ல, யாருமே பார்க்கல. சாரும் பைய கவின் பைய எவனும் இங்க இல்ல. இத சரியான இடம். எவனும் இங்க இல்ல.
என் புள்ள நல்லா தூங்கிட்டா, ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப என் முக தூங்குனா 6 மணி நேரம் நல்லா தூங்குவா. அப்பாட இங்க எவனும் வரமாட்டா. இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜானு? இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க ஊத்தே? யாருமே இல்லாத பார்த்து ஒதுங்கி இருக்கியா? புருஷன் என்ன பண்ணாலும் இந்த பொண்டாட்டி மார்க்கு மட்டும் தெரிஞ்சிருது எப்படி? அட நம்ம அபி, என்ன அபி? நீங்க எது பண்ணாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். கூட இருக்கோம்ல. என்னென்ன நேரத்துக்கு என்னென்ன முழி முழி பேரு எங்களுக்கு தானே தெரியும். அப்பமே வச்சு ஒதுங்கி ஒதுங்கி போகும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் முக தூங்கிட்டான். இங்க யாரும் இல்ல. 1/2 மணி நேரம் கப்புன்னு அடிச்சுட்டு தூங்கிடுவேன். நீ கண்டுக்காம போய்கிட்டே இரு. ஏங்க இது உங்களுக்கு ஒத்துக்கிடாது. சொன்னா கேளுங்க. தூக்கி தூர போடுங்க சொல்லிட்டேன். அடியே பாதவதி, கிடைக்காத அமுதம் கிடைச்சிருக்கு. கிட்டு விட்டாத போடி. வேண்டாம் சொன்னா கேளுங்க. ஆமா இந்த காட்டுக்குள்ள உங்களுக்கு இது எப்படி கிடைச்சது? டேவிட் கொடுத்தான். அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. கத்து காட்டி கொடுக்காதே. இங்க பாருங்க மரியாதை தூர வச்சிருந்தா அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். அப்புறம் அழுவேன்னு சொல்லிட்டேன். அடியே நேரத்தை கடத்தல போயண்டி. வேண்டாம் சொன்னா கேளுங்க. நீ போகலன்னா புடிச்சு கூட்டு ஓடிடு. அபி இன்னைக்கு சூப்பரா இருக்கியா? இன்னும் 5 நிமிஷம் நீங்க நின்று வச்சுக்க, புடிச்சு உண்டுவேன். ஓடிடு. ஆளும் பேச்சு பாரு. ஆமாமா பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நீங்க எக்கடி கட்டுவாங்க. எனக்கு என்ன வந்திருக்கு? அப்படிதான் நல்ல முடிவு எடுத்து போயிடணும். என்ன கடுப்பேத்துறாங்க. இது ஏத்துறதுக்கு அப்புறம் எங்கயாவது போய் கேவலப்பட்டீங்க. அதுக்கப்புறம் இருக்க சொல்லிட்டேன். சரி சரிங்க பாரு, பேசாம இதுல படுத்துக்கிடுவேன். பேசாம இதுல படுத்துக்கிட்டு நிம்மதி தூங்கிறேன் போ. இதை விட்டு எந்திங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கு. சீயா? ஆமா. ஓ சீ, இங்க வாயன். இஸ்கே இஸ்கா உஸ்கு கூட்டு போய் ஓடிடு. பேச்ச பாரு. வா வா, உள்ள எடுத்துட்டு அங்கதான் வருவேன். ஐயோ வெத்தலைய போட்டேண்டி, புத்தி கொஞ்சம் மாறுதடி. கப்புனி எத்திர வேண்டியதான். ஊருக்கும் பயப்படுறது கிடையாது, பொண்டாட்டிக்கும் பயப்படுறது கிடையாது. இவனுக்கு வைக்கிறதான் சேட்டான். பரவே அட வில்ல போய் வந்துட்டாரு. ஐயோ வாங்க மாமா, வாங்க மாமா. கையில நீடா கூழு மாமா. இப்பதான் என் பொண்டாட்டி எனக்கு காய்ச்சி குடுத்துட்டு போறான். வழக்கமா குடிப்போம்ல அந்த கூழு தான். ஓ கூழு. ஆமா மாமா. எங்க கொஞ்சம் தாப்பாப்போ. ஐயோ அது அது வந்து மாமா, ஏய் எனக்கு ரொம்ப நாளா கூழு குடிக்கணும்னு ஆசைடா. கொண்டாடா. இல்ல மாமா இது உங்களுக்கு ஒத்துக்கிடாது. ஏய் உனக்கே ஒத்துக்கிடும் போது எனக்கு ஒத்துக்கிடாதா? கொண்டாடா. இல்ல மாமா உங்களுக்கு அபே மாமாக்கு கூழ் காய்ச்சி கொண்டு வாமா. இல்ல எனக்கு இந்த கூழ் தான் வேணும். பிடிவாத புடிச்ச மனுஷன். மாமா உங்களுக்கு வேற கூழ் கொண்டுட்டு வரேனே. ஏய் எனக்கு இந்த கூழ் தான்டா வேணும். ஏய் நீ ரொம்ப நாளா கூழ் குடிச்சிட்டு இருக்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க. கொண்டாடா கொண்டாடா. அது வந்து மாமா ஐயோ கொண்டாடா. மாமா 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 வேண்டாம் மாமா, கொடுத்துருங்க மாமா. ஏய் கூழுடா, கூழு கூழு. வரட்டா. வெத்தலைய போட்டேடி, கிக்கு கொஞ்சம் ஏறுதடி. சரி ஜானி நான் வரட்டா. மாமா அந்த அமுத பானத்தை கொடுத்துட்டு போங்களேன். டேய் இந்த அமுத பானம் இனி எனக்கு தான்டா. வெத்தலைய போட்டேண்டி, கிக்கு கொஞ்சம் ஏறுதடி. சரிடா, காட்டுக்கு வந்ததுல இருந்து என்கிட்ட நிக்க மாட்டேங்க. எங்கடா போன? இங்கேயாவது கொஞ்சம் ஃப்ரீயா சுத்தலாமே சுத்திட்டு இருக்கேன்டா. ஓ அது சரி, கையில வச்சிருக்கிறது கூழுடா கூழு கூழு. டேய் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொண்ட பாப்போ. இதெல்லாம் சின்ன பையன்லாம் பார்க்க கூடாடா. கொண்டடா. டேய் நான் கஷ்டப்பட்டு வாங்கினடா. நீ யாருக்கிட்ட வாங்கிருப்பேன்னு எனக்கு தெரியும். இதை ஊத்துற ஒரே ஆளு ஜான் மட்டும்தான். உன் மொபைல் பண்றதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. மோன பத்தி இல்லன்னா தெரியாது பாரு. அவன் தான் இதெல்லாம் ஊத்துவான். ஆனா ஒண்ணுடா, இங்க வந்ததுல இருந்து நீ யாரு உன் மொபைல் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கியடா. நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பத்துக்கா. ஆல்ரெடி ஏத்திட்டான் முழுக்க லைட்டா. ஏய் மகாதேவா இது உனக்கு ஒத்துக்கிடாது. சும்மாவே நீ அலப்பற பண்ணுவ. இது உள்ள போச்சுன்னா இங்க ஒரு பையன் இருக்க முடியாது. சொன்னா கேளு. அதை குடு மகாதேவா, அதை கொடுத்துரு. அப்படி ஒரு சக்திடா. எனர்ஜி எனர்ஜி. ஆமாமா பெரிய எனர்ஜி தான். கொண்டா. எனக்கு தெரிஞ்சு வச்சு என்கிட்ட இருந்து முடிங்க நீ வித்தலான்னு வைக்க. கொண்டா சொல்லிட்டேன். பெரிய ரவுடி குடும்பமா. மகாதேவனே எங்க வேணாலும் நிக்கலாம். இந்த மகாதேவன் இருக்கிற இடத்துல எங்கேயுமே நிக்க கூடாது. அலெக்சாண்டரா நான் கிளம்பிட்டேன். என்ன புசுக்குன்னு அப்படி சொல்லிட்ட? வேண்டாம் நான் கிளம்பிட்டேன். தப்பான ரூட்ல வந்துட்டேன். பாரு நான் எதுவும் உண்மைதான் பேசுவேன். நீ நம்பல நான் என்ன பண்ண முடியும் சொல்லி? நம்புற மாதிரி இல்ல, அதனால நம்பணும் அவசியம் கிடையாது. எல்லாம் கூட்டுக்காணி போவலே. அது சரி, அந்த பெரிய பானையில என்ன இருக்குது? பானையா? எங்க? அதான் உங்களுக்கு இவர்கிட்ட வாய் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், வந்து கொடுத்துருங்க. இல்ல அது பேரு கலையம். கலையமா?
கல்யாணம் இதுல தேவலோகத்து அமுதம் இருக்குது. மகதேவா, தேவலோகத்து பானமா? இது லேசுலாம் பூமியில கிடைக்காது. அரிது, அரிதிலும் மிக மிக அரிது. ஏன்னா இது தேவலோகத்து பானம், அமுத பானம். பூமியை பூரா ஆட்டை போட்டாச்சு, பாக்கி இருக்கிறது மேலோகம், அதையும் ஆட்டை போட பாக்கிய. ஓ, இது தேவலோகத்துக்கு பானம். நம்பிக்கை இல்லைன்னா பாரு. எங்க காட்டுங்க பாப்போம். மகதேவா, இருடா, இவளை எப்பவுமே நம்பவே மாட்டா. நம்புற மாதிரி காட்டினாதான் நம்புவா. அங்க பாரு, எட்டி பாரு. ஓ, எட்டுன தெரியாதோ, இரு நான் காட்டுறேன். ஒயிட்டா இருக்குது, பாலா? தேவலோகத்து பானம்னு சொன்னோம்ல, உங்க ஊர்ல பால் இப்படிதான் திக்கா இருக்குமோ? தயிர்? ஆமா, தயிர். வேணா டேஸ்ட் பாரு. டேய் மகதேவா, இருடா, நான் கொடுக்க மாட்டேன். அதை எப்படி கொடுப்பேன்? நமக்கே கம்மியா தான் இருக்கு. தேவலோகத்து பானம் கிடைக்காது. உண்மையிலே இதை டேஸ்ட் பார்த்தே ஆகணும். உன் கிரிமினல் வேலையில இங்க கட்டி விடாத பாத்துக்க. இந்த டேஸ்ட் இனிப்பு, புளிப்பு, கசப்பு என்ன மாதிரி இருக்கும்? எல்லாம் கலந்த கலவையா இருக்கும். ஆமா, தேவலோகத்து பானம்னா ஒரே டேஸ்ட் எல்லாம் இருக்காது. எல்லாம் கலந்த கலவையா இருக்கும். அது என்ன மாதிரி டேஸ்டா இருக்கும்? மகதேவா, இருடா, நம்ம என்ன குடுக்க போறோம்? நான் ஒண்ணு நினைச்சா அடையாம விடவே மாட்டேன். எல்லாம் கலந்த கலவைனா இது எவ்வளவு மில்லி குடிக்கணும்? ஓ, மில்லி கணக்குலாம் உனக்கு தெரியும். ஹலோ ஹலோ, நான் உங்ககிட்ட பேசல, மகதேவன் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லு அலெக்சாண்ட்ரா. நல்லாதான் இருக்கு. சரி, இது கண்ணு போடக்கூடாது. ஏன்னா இது தேவலோகத்து பானம். இதெல்லாம் ரகசியமா தான் குடிக்கணும். எஸ். பியார சயின்டிஸ்ட், வாயில வரதெல்லாம் பொய்யங்கடி. ஏய், யார பார்த்து பொய்யங்கடின? மகதேவனை பார்த்துதா? நான் உனக்கு பொய் சொல்றேனா? இத நான் குடிச்சு காட்டுட்டா இது எப்படி வந்து கிரியை செய்யுதுன்னு பாக்கியா? பாக்குறேனே. ரொம்ப டேஸ்டா இருக்குமோ? கண்ணு வைக்காத, வயித்தோலி வந்துற போது எனக்கு. ஹலோ, பின்ன கொதி போட்டேன்னா அமுத பானம் போடும்போது கொதி போடுத, கொதியில போடாத, எனக்கு வயித்தோலி ரொம்ப எடுக்கும். சயின்டிஸ்ட்ங்கற அப்பப்ப மறந்துவாரு போடுக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுத்தல விட்டுருக்கீங்க. எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு இல்ல, எவ்வளவு இவ்வளோ இவ்வளோ பிடிக்கும். எனக்கு உங்களை பிடிக்காது. அதான் எனக்கு தெரியுமா? தெரியுதுல, எனக்கு பிடிக்காது. உங்களை பிடிச்சாலும் உங்ககிட்ட இருக்கு பாருங்க அந்த தில்லுமுள்ளு புத்தி, அது சுத்தமா எனக்கு பிடிக்காது. தில்லுமுள்ளுக்குனே பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ மட்டும் தில்லுமுள்ளு வேலை பார்க்கவே மாட்டா. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தான் தெரியும். நான் எதுக்கு வந்தேன்? நான் என்ன தில்லுமுள்ளு புத்தி பண்ணேன்னு சொல்லு பாப்போம். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் என்ன தில்லுமுள்ளு வேலை பார்த்தேன் அது சொல்லு பாப்போம். பண்றது எல்லாமே தில்லுமுள்ளு வேலை தானே. நீ எதுக்காக வந்திருக்கிறது எனக்கு தெரியும். ஒருத்தங்களை தேடி வந்திருக்க. கரெக்ட். என்ன இவர் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்காரு. அப்படிலாம் இல்லையே. போய் அலெக்சாண்ட்ரா வாயில வரதெல்லாம் போய். நான் போய் சொல்லல. பொய் தாண்டி சொல்ற. போய் சொல்லல. பொய்தான் சொல்லுதடி, நீ பொய்தான் சொல்லுத. வேண்டாம், என் கோத்தை தீண்ட கூடாது. அப்பாடி, எது பண்ணாலும் கியூட்டா பண்ணிக்கிட்டு. ஐயோ, புடிக்கிட்டு போயிட்டல. அலெக்சாண்ட்ரா, அது குடிச்சிடாத. ஐயோ, அலெக்சாண்ட்ரா, அலெக்சாண்ட்ரா, அலெக்சாண்ட்ரா. எங்களுக்கு அலெக்சாண்ட்ரானாலே ஆவாது. ஓ, மக்கு ரொமான்ஸ். ஐயோ, இந்த போய் கண்ணில் போட்டுட்டேன்னு. இவனுக்கு கமிட் ஆக மாட்டான். வீட்டுல ஒருத்தரையும் கமிட் ஆகவும் விட மாட்டான். இவனுக்கு ஏதாவது இன்னைக்கு பண்ணணுமே. ஓ, உறவு அடி உனக்கு அடி வைத்து பத்திக்கிட்டு வருமா? என்ன உறவை ரொம்ப புதுப்பிக்கன்னு கேட்க. அவளை என்ன அறமளத்துல காலி பண்ண வைக்கல. ஓ, உறவு. இவன் இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு கல்யாணத்தை பண்ண விட மாட்டான். என்ன பண்ணலாம்? டேய் சாரு, நீங்க வாய. என்ன இந்த கல்யாணம், காட்சி, சீமந்தம், வளகாப்பு, சாந்தி மூத்தம் இந்த மாதிரிலாம் உன் வாழ்க்கையில கிடையாது. அதை நீ தட்டி விட்டுட்ட. அது உனக்கு கிடைக்காது. சாபம் குடிக்கிறது இல்லடா, இனிமேல் அது உனக்கு கிடைக்காது. ஆனா கிடைக்கிறவங்களுக்கும் அதை நீ தடுக்க கூடாது, சரியா? என்னமோ வளர்தல. யாருக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது? யாருக்கோ உங்களுக்கு ஆசை. சொல்ல முடிச்சக்கல்ல, உனக்கு இனிமே இதெல்லாம் வாழ்க்கையில கிடையாது. ஆனா மத்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் போது நீ தடுக்க கூடாது. அவதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. அதான் நல்ல மனுஷன் இல்லையா? அதான் ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கோம்ல. இங்க பாரு, உங்க அண்ணனுக்கு நடக்கலாம், உங்க தம்பிக்கு நடக்கலாம், உங்க அப்பாவுக்கு கூட நடக்கலாம். என்னது, உங்க அப்பாக்கா?
ஆகா, இவன் இருக்கிற வரைக்கும் என் நண்பனுக்கு ஒரு நல்லது காட்சி பார்க்க விட மாட்டான் முழுக்க. இவனை எதையாவது ஒண்ணு பண்ணணுமே. நான் அன்னைக்கு ஒரு பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன் பாத்துக்க. என்ன நியூஸ்? அதாவது ஒரு அப்பாவுக்கு சின்ன வயசுல அவர் பொண்டாட்டி எல்லாம் போயிட்டு பிள்ளையெல்லாம் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட போயிட்டானா. இவர் என்ன பண்ணிருக்காரு, தனியாவே வாழ்ந்திருக்காரு. சரி, அப்போ அந்த ஊருக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணு வருது. வந்தோடனே அக்க பக்கம் சொல்றாங்க, நீர் ஒத்தையில இருக்கிறீ, நீர் வேணா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உமக்கு துணையா வயசான காலத்துல அந்த பிள்ளை உனக்கு துணையா இருக்கும்னு ஊருக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. எடுபட்ட பயில ஊருக்கார பயில்வ அவளை வச்சு சுட்டு கொண்டு விடுவேன். அந்த ஊரையே அழிக்கணும். அந்த ஊர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க மாமா, நான் போய் அழிச்சிட்டு வரேன். எனக்கு தெரியாம உன்னை பெத்துட்டு வந்தான் பாரு, அவனுக்கு நல்ல தேவைதான். அந்த ஊர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க மாமா, ஊரே அழிச்சிட்டு வந்துடுறேன். ஒன்னு அழிச்சாலே எல்லாமே அழிஞ்ச மாதிரி தான்டா. ஈரே, இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அந்த ஊரை நான் கண்டுபிடிச்சு அந்த ஊரையே நான் அழிக்க அவ்வளவு தைரியம் தான் ஒரு அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானுங்க. அப்படி இதுல என்னதான் இருக்கும், டேஸ்ட் பாத்துருவோமா? என்ன கொஞ்சம் கசக்குதே. ஆஹா, இந்த வீட்டு வில்லிகள்லாம் ஒன்னும் வராளுக. சில பேருக்கு இந்த முகர வக்கெல்லாம் இல்ல, அப்படியே சின்ன பிள்ளமோ எதுவுமே தெரியாத மூஞ்சி, அப்போய் மூஞ்சா வச்சிருப்பாளுங்க. வாயை திறந்துட்டாளுங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா வன்மமும் அக்கிரமும் தான். ரொம்ப பேசாத, அதான் வந்தல்ல, எல்லாத்தையும் பார்த்தல கிளம்ப வேண்டியதுனே. உனக்கு இங்க என்ன சாலி? இங்க பாரு, என் பிள்ளைங்க கிட்ட ரொம்ப உர வச்சுக்கிட்ட. இங்க பாரு, என் பிள்ளைங்க கிட்ட உன்னை பேச பார்த்தேன், கொன்னு வச்சிட்டேன். என்னமோ நீ ஏன் உன் பிள்ளைங்கள குத்தி கெட்ட மாதிரியே பேசுற? ஆமா, அவங்க தான் குத்தி கெட்டுட்டாங்க, அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும், உனக்கு எந்த உரிமை இல்ல. பேசாம மூடிக்கிட்டு போடி. அப்படியே அபி கபார், இந்த நக்கல் எல்லாம் இங்க வேண்டாம், தொலைச்சு எவ்வளவு தைரியம் இந்த வீட்டு பையங்களை கொல்ல வந்துட்டு இப்போ இந்த வீட்டு பசங்க கூடயே பேச செய்த பேச போடி. பசங்க கிட்ட பேசுறது உனக்கு கோபமா? யாருக்கு சொல்றோம்? வந்த வழியை பார்த்து போயிரு சொல்லிட்டேன். போக முடியாது, என்ன பண்ணுவீங்க? போகலனா போக வைப்போ. அட அட அட, பேசுறது சிவகாமியா? பாத்தியாபி, ஏய் இந்த நக்கலங்க வேண்டாம், கொன்னுருவோம் போடி. சரி, நமக்குள்ள ஒரு பந்தயம் முடிஞ்சா என்ன இங்க போக வைங்க பாப்போம். இங்க பாரு, நீயா போயிட்டா உனக்கு நல்லது. நாங்க எங்க ஆம்பளைங்களுக்குலாம் பயப்பில்ல, நாங்க நினைச்சா உன்னை இங்க அனுப்ப முடியும். சரி அனுப்பு. திமிரு பாரு, உடம்பு முழுக்க திமிரு. ஆமா, எனக்கு உடம்பு முழுக்க திமிரு. போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. என்னலாம் இங்க அனுப்ப முடியாது. நான் கருப்பு சிங்கத்துக்கிட்ட சொல்லி கொடுத்துறேன். என்ன கருப்பு சிங்கம் சொல்லி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆமா, சொல்லு. கருப்பு சிங்கத்திட்ட சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கருப்பு சிங்கம் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஆளை பார்த்துக்கிட்டு கேட்பாரு. அடி திமிரு பிடிச்சவளே. மகாதேவன் கூட என் பேச்சதான் கேட்பாரு. அபி, இப்போ உனக்கு ஒரு டெமோ காட்டுட்டா? இரு அபி, உனக்கும் ஆப்பு வச்சிருக்கேன், கொஞ்சம் இரு. இந்த பானை இவள வச்சிருக்கா? வேணுமா? பின்ன வேண்டாமாங்க. எல்லாரும் என்ன இது தூர ஊத்த சொல்றாங்க. யார் சொன்னா? இந்த இருக்காங்களே இவங்கதான். அபே, போய் வேலையெல்லாம் பாருப்பா. மனுஷா, பெற வரீங்களா? உங்களுக்கு இருக்குது. இத நான் இங்க கொண்டு தூர போய் ஊத்தணுமா? அது அறிவு நம்ம சொல்லுவாங்க, இது கொண்டா. சரி, நம்ம ரெண்டு பேரும் அந்த சைடு போயிடலாம். நீ என் பேச்சு தானே கேப்ப? ஆமா. என் பேச்சு கேளுன்னு. அதான் கேப்பனே, கொண்டா. கேட்டுச்சா? என்னடா? அச்சே, அது நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ ஊத்த சொல்லியிருக்கா. என்னடா? அபி, போய் வேலையை பாருப்போ. இருங்க, அத்தை கிட்ட போய் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒழுங்கா வேலை பாருப்பா. நீமா? இல்ல, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து டெஸ்ட் அப்பெல்லாம் பேசக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டாங்க, நாம தான் அவங்க நல்லா கவனிக்கணும். என்ன சிவகாமி ஃபோன் ஆயிட்டா? ஏய், ஒத்துமுறை வேற எங்க வச்சுக்கடி, உன்னை எப்படி அனுப்பணும் எங்களுக்கு தெரியும். அபி வா. இருங்க, உங்களுக்கு இருக்கு. இவன் இதுக்காக பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு அலெக்சாண்ட்ரா, இது எப்படி வார்த்தையில வந்தது? மகாதேவனை கூத்து விடணுமே. நான் இது எனக்கு வேண்டான்னு தான் சொன்னேன். அந்த மகாதேவன் இல்ல, அவர்தான் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க, இத வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஓ, ஒண்ணு காக்க பிடிக்காதாரோ?
அவருக்கு இப்ப இந்த மாதிரிலாம் புத்தி வேலை செய்தா? ஓ, இது ஏதோ தேவலோகத்து பானமா, அரிதிலும் அரிதான், கிடைக்க கிடையாத ஒரு பொருளா. அதனால அந்த கிடைக்க போறாத ஒரு பொருள் இந்த அலெக்சாண்ட்ராக்கு தான் கிடைக்கணும்னு அவர் பிடிவாதமா என் கையில கொடுத்தாரு. ஆ, கொடுப்பாரு கொடுப்பாரு. ஜான நீங்க தேவை என்னத்த கொடுத்தா? அலெக்சாண்டரா என்னங்கிட்ட இப்ப என்ன கொடுத்தா? நீ தான் பெரிய கண்டுபிடிப்பாளராச்சே, கண்டுபிடி பாப்பா. இங்க பாரு, இதை நீ இப்ப கொடுத்த என்ன கொடுத்த? நீ தான் உலகத்திற்கு அத்தனை கண்டுபிடிக்கிய, இதையும் கண்டுபிடி. உனக்கு உண்மையிலே உடம்பு முழுக்க திமிருதான். அது திமிர் இல்ல, என் அடையாளம். நல்ல அடையாளம் தான், நல்லா இருக்கு. அதுக்காக ஓ அடையாளத்தையும் நீ மறந்துடாத. உனக்கான அடையாளம் பெண், அதையும் மறந்துடாத. ரெண்டையும் சரிசமா பாக்குறவ தான் உண்மையான வீரி. யாருக்கிட்ட வேணாலும் ஜெயிக்கலாம், இவன் கிட்ட மட்டும் நான் எப்பவுமே ஜெயிக்க முடியல. டேய், என்னோட மொத்த டார்கெட் நீதான். சத்தியமா சொல்றேன், இந்த அலெக்சாண்ட்ரா மண்ணை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு வாட்டியாவது ஜெயிக்காம போக மாட்டா. அந்த ஒரு வாட்டி நீ என்கிட்ட தோத்துட்டு தான் போவ. வேண்டாம் கிங்ஸ்லே. கிங் கிங்ஸ்லேன் ஜெயிக்க பிறந்தவன். வெற்றி என் கையில. என் வெற்றியின் அடையாளம் என்ன தெரியுமா? என்னுடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் வெற்றி என்னைக்குமே எனக்கு தான். நீ தோல்வி அடையதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒத்த புள்ள பத்தால ஒன்ன மாதிரி பெக்கணும்டா. வீரன்டா, வீரனை பெத்த மாவீரன். உங்க ரெண்டு பேரையும் நான் ஜெயிக்கணும், அதுதான் என் தீராத ஆசை. அது எங்கப்பா, எங்கப்பா, இது நடக்கக்கூடாது. இல்ல, நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது. எப்போ உன்னால என்ன முடியுமோ அதை கரெக்டா பண்ணுதியடா. என்னடா இங்க தள்ளி வாங்கப்பா. ஐயா எதுக்கு? எல்லாத்துக்கு காரணம் இவர்தான். எப்பா இங்க தள்ளி வாங்கப்பா. எப்பா அங்க தள்ளி வாங்கப்பா. எப்பா ஒளிஞ்சல நீங்க இங்க தள்ளி வாங்கப்பா. எங்கப்பா? இந்த வீட்ல இவன் மட்டும் ஒரு மகக்கமா இருக்கானே. இப்ப இவன் எதுக்கு என்ன பத்தி முறைக்கான்? இப்ப எதுக்கு இவ்வளவு பாசத்தை அங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்கான்? போப்பா அங்க போ. நான் எங்க போகணும்? அப்ப வாங்கப்பா, அங்க தள்ளி வாங்கப்பா. ஓ, சேத்திர போடாதுங்களே இவ்வளவு தெளிவா இருக்கான் பாரு. ஏண்டா எதுக்கு? இல்லப்பா நீங்க இங்கே நில்லுங்கப்பா. எப்படி பொத்துனாப்புல தூக்கிட்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எப்ப நீங்க இங்கதான் நிக்கிறல்லப்பா. தங்க புள்ள, என் தங்க புள்ள. எத்தனை வயசானாலும் அப்பாக்கு புள்ளதான், புள்ளைக்கு அப்பாதான். நான் மட்டும் என்ன பாவம் பண்ணினேன்? எங்க அப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலையே. எங்க அப்பாவும் இருந்திருந்தா எனக்கு இப்படிலாம் கொடுத்துருப்பாருல. என்னையா எதுக்கு? இல்லப்பா நீங்க இங்கே என் கூட இருங்கப்பா. இந்த எருமக்கடை பேர தூக்கிச்சமாடா. சும்மா இருடா, புள்ளைய பயந்துருக்கான். ஏயா என்னாச்சு? என் தங்க புடல இவன், என் செல்ல குட்டி புடல இவன். என் வீட்லயே கொஞ்சம் விசித்திரமான பையன். என்னய்யா அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கான், இவன் அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த மிஞ்சி எனக்கு யாரும் இல்லையா? என் தங்க புள்ள இவன். உன் தங்க புள்ள கையில என்ன வச்சிருக்கான்னு பாரு. இவர் என்ன எப்ப பார்த்தாலும் யாரையாவது போட்டு கொடுத்துட்டே இருக்காரு. அது யார்ட்ட உனக்கு கையில கொடுத்தது? சாணன் என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்தேன். அவன்கிட்ட இருந்து நான் புடிங்கிட்டு வந்தேன். என்கிட்ட இருந்து இந்த பக்கத்துல இருக்க குரங்கு தூங்கிட்டு போச்சுது. இவங்கிட்ட இருந்து மறுபடியும் ஜான் தூக்கிட்டு போயிருக்கான். இப்ப அவங்கிட்ட இருந்து இவங்கிட்ட வந்திருக்கு. இப்ப இதுகிட்ட இருந்து என்கிட்ட வரும் பாரு. எத்தனைய போட்டேன்டி கிக்கு கொஞ்சம் ஏறுதடி. ஐயோ மறுபடியும் குரங்கு புடிங்கிட்டு. மரியாதையா கொடுத்துரு, மரியாதையா கொடுத்துரு. முடியாது. ஏய் கொடுத்துரு. முடிஞ்சா எடுத்துக்கோங்க. புடிக்கிட்டு போறாடா. விட்டுறாத, புடி புடி. தங்க பிள்ளை நான் என்னைக்குமே உனக்குதான் ஐயா. என் தங்க பிள்ளைக்கு போயா என் அம்மா நீ ஐயா என் ஐயா குட்டி தானே. என் பிள்ளை யாருக்கும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான்.
கொடுத்துரு கொடுத்துரு. தர முடியாது. கொடுக்க மாட்டியா? என்னாச்சு? தனியா நின்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க? இங்க இல்லடி, தூங்கிட்டு இருந்தா. நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒருத்தர் கூட காணல. அது என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சும்மா சொல்லுங்க. அலெக்சாண்ட்ராவை இங்க இருந்து எல்லாரும் போக சொல்றாங்க. எதுக்கு? யாருக்கும் பிடிக்கலையா? இது என்ன பழக்கம்? நான் என்ன பண்ண முடியும்? என்னால எதுவும் பேச முடியல. வீட்டுல இருக்க பொம்பளைங்க தான் அவ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. யாரு? அபியம்மா, சிவகாமி அம்மா. நான் பேசிக்கிட்டேன். அவளை உள்ள கூப்பிடுங்க. அதுக்கு இல்ல. வேற எதுக்கு? இல்ல, உங்க அப்பாவும். எங்க அப்பாவா? மகாதேவன் அப்பா. சரி. வேற ஒண்ணு இல்ல, சும்மா விளையாண்டுப்பாங்க போலுக்கு. அவங்களுக்கும் அலெக்சாண்ட்ராக்கு என்ன விளையாட்டு? அது வந்து விளையாடல, சும்மா கையில இருந்ததை புடுங்கிருக்கா. அது என்னன்னா, ஐயோ முழுங்காம பேசுங்க. வேற ஒண்ணு இல்ல, அலெக்சாண்ட்ராவை உங்க அப்பா வட்டிட்டு போயிருக்காரு. மாதிரி 2 பேரும் கீழே வந்துட்டாங்க. இதுல என்ன இருக்கு? பார்த்தவங்களுக்கு தப்பா தோணுச்சு. இது யார் தப்பா பார்த்தா? எல்லாருக்குமே தப்பாகி போச்சுது. அதான் அலெக்சாண்ட்ரா அங்க இருக்க கூடாதுன்னு எல்லாரும் போக சொல்றாங்க. அப்பா எங்க? உங்க அப்பா அங்க நிக்காரு. உண்மையிலேயே பாதி பேருக்கு விவசாயே கிடையாது. போடா. அலெக்சாண்ட்ரா எங்க இருக்கா? அங்கதான் நிக்கா. போடா. நான் இல்லடி. மத்தெல்லாம் வீட்டு நியாயம் தீர்ப்பீங்கல்ல, இது மட்டும் என்ன விட்டுட்டீங்க? இங்க பாரு, நான் சிவகாமி அம்மாவுக்கு விதமா எதுவுமே பண்ணிவிட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு என் சிவகாமி அம்மா தான். அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் விட மாட்டேன், கோவத்தையும் பார்க்க மாட்டேன். அதுக்கு மிஞ்சிதான் மத்தவங்க எல்லாம். கோவப்பட்டுக்கிட்டேன். இப்ப எதுக்கு அவளை நீங்க அனுப்ப முடிவு பண்ணீங்க? அபியம்மா வேங்க. சரி, அத அவளுக்கு பிடிக்கலல. போட்டுமா அலெக்சாண்ட்ரா, அவ இங்க என்ன பண்ண போறா? இல்ல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? வர எல்லாருக்கும் புத்தி மாறி போச்சு நினைக்கிறேன். ஓ, மகாதேவன் வலி இப்ப இவர் கையில எடுத்துக்கிட்டாரோ? டேய், என்ன பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருங்க சிவகாமி அம்மா, நீங்க அமைதியா இருக்கணும். அவ இங்க தான் இருப்பா. நாம இங்க இருந்து போம்போது அவளை இங்க இருந்து போவா. மீறி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். டேய், என்ன தூண்டி விட்டுருக்கா? தூண்டி விடல. இங்க பாரு, என்னால சில விஷயங்களை இந்த குடும்பத்துல பண்ண முடியாது. அதே என் மனைவி பாப்பா, என்னால பண்ண முடியாத அவ செய்வா. இதுல என்ன இருக்கு? எனக்கு என் சிவகாமி அம்மாவும் முக்கியம். அதே நேரத்துல அலெக்சாண்ட்ரா இங்க போக கூடாது. என்ன திடீர்னு அலெக்சாண்ட்ரா மேல அவ்வளவு பாசம் இருக்கலாம். அதையும் தாண்டி இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. இந்த குடும்பத்துல யாரையாவது ஒருத்தரை காப்பாத்தினாலே காலத்துக்கும் தலைமுறையா அந்த குடும்பத்துக்கும் சரி, காப்பாத்தினவங்களுக்கும் நாங்க நன்றி செலுத்தணும். ஏன்னா இந்த உசுரை பிடிக்கிறது தானே நாங்க இவ்வளவு ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம். அந்த உசுரை காப்பாத்துறவங்க எங்களுக்கு தெய்வத்துக்கு மேலதான். அப்பேற்பட்டவங்களை என்னால அவமானப்படுத்த முடியாது. அதே நேரத்துல அம்மாவை எடுத்து என்னால பேச முடியாது. அதனால பொண்டாட்டியை தூண்டிட்டு இருக்க. அவ நியாயமா பேசுவா. இன்னொன்னு, அவ பேசுனா இங்க யாரும் அதை பேச எடுத்துக்க மாட்டாங்க. அதே ஒரு ஆம்பளை கத்தி பேசுனா பெரிய விஷயமா மாறிடும். டேய், ஒருவேளை இசைக்கிட்டு ஏதாவது எடுத்து பேசிட்டாங்கன்னா பேச முடியாது. டேய், ஒருவேளை மாமாவுக்கும் அலெக்சாண்ட்ரா பிடிச்சிருக்குமோ? காலம் பொது சொல்லட்டும், நம்ம அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். இல்லடா, மகாதேவன் ஏதோ வேலை பார்க்கான்னு மட்டும் தெரியுது. எனக்கு என்னமோ அலெக்சாண்ட்ரா அத்தை மாதிரி இருக்காங்கல்ல, அதான் ஒருவேளை லைட்டா பிடிச்சிருக்குமோ? டேய், அது காலம் பொது சொல்லட்டும். அதனால எந்த தப்பும் இல்ல. இவன் தப்புன்னு யாரும் சொல்லலையே, தப்புன்னு தோணல. ஆனா சில சம்பவங்கள் நடக்குதுக்கு சில விஷயங்கள் காரணமா இருக்கக்கூடாது. அதான் இதெல்லாம் இருக்கு. கொல்ல வந்தவளை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இங்க பாரு, அவ கண்ணை பார்த்து வந்தா சத்தியமா சொல்றேன், என்னால அவ கிட்ட இருக்க முடியாது. நீ உன் குடும்பமா இருங்க, நான் போறேன். நான் யாரை ஊத்தி தரேன். ஐயோ சிவகாமி அம்மா, விடுங்க. அவ கிட்ட கத்திட்டு இருக்கீங்க. கத்தட்டா, எவ்வளவு கத்துறாங்க கத்தட்டா. ஏன்னா யா பூசை வந்து ஏத்து பேசிர மாட்டார்ல. இப்ப எதுக்கு அவளை இருக்கா? அப்படிதான் இருப்பேன். உங்களுக்கு உங்க புள்ள ரொம்ப முக்கியமா? ஆமா, எனக்கு என் புள்ள ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எனக்கு
பாத்துக்கிட்டு இருக்கதே அவங்கதான். சத்தம் கட்டாம இரு. பிள்ளைங்களுக்கு பாசத்தை காட்டி பேர பிள்ளைங்களை தூக்கி வளர்த்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு உசுர கொடுத்துட்டு உழைக்கிறது இவங்கன்னா அந்த ஒரு நாளே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாத்துறவா அலெக்சாண்டரா. விட்டுறக்கூடாது. நீங்க பாருங்க, அலெக்சாண்டரா குணம் தான் தெரியல. அவ அப்படிதான். அவ ஏட்டி போட்டு ஏதாவது பண்ணுவா. அதெல்லாம் எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டு. ஆனாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ பாட்டுக்கு வேலையை தானே பாத்துட்டு இருக்கா. இல்ல, அவ இங்க இருந்தா நான் இருக்க மாட்டேன். இவ அவ்வளவு பிடிவாதமா பிடிக்க மாட்டாவல. இப்ப என்ன ரொம்ப பிடிவாதம் பிடிக்காவ. பாத்தீங்களா பிடிவாதத்தை பாத்தீங்களா? போங்க, அப்படியே போங்க. விசால் கத்தக்கூடாது. கோவம் வந்துருக்கு. போடா. கத்திட்டு இருக்காங்கல்ல, போடா. போங்க. போடி. விசால் சார், கத்தக்கூடாது. ஓ, நேத்து வந்த அலெக்சாண்டர் உனக்கு முக்கியம். நான் உனக்கு வேண்டாம்ல? வேண்டாம். போங்க. நீ என்ன பேச்சு பேசுற? போடா. ரொம்ப தாங்க கூடாது. எங்க போற? எங்க போற?